ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. உப்புருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அழகு புழுங்கலரிசி, சாப்பாடு அரிசி, அரை அழகு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் 3 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த அரிசியை 4 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுட்டு மிக்சர் ஜாடியில் அதை அரைச்சின்னு வந்துடலாம். குறைன்னு அரைக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லாயிருக்கும் இந்த உப்புண்டை, சூப்பராக இருக்கும். இந்தவங்க அரைச்சாச்சு இந்த அளவுக்கு. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எல்லாம் தாளிக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் தாளிச்சிடலாம். கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா செவக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மாவை ஊற்றி கிண்டிடலாம். இந்த உப்புண்டை காரம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டால் நடுவில் உள்ள டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் 4 அரைச்சிட்டேன். நாங்கள் தேங்காய் போட்டுடலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சட்னி வேணுன்றவங்க தக்காளி சட்னி எதுனாலும் தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு நாங்கள் இதை அப்படியே தான் சாப்பிடுவோம். உப்புண்டை தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் செய்ய மாட்டோம். இதுவே சாப்பிடுவோம். இருக்குது, மதியானம் வச்ச குழம்பு கூட இருக்குது. இருந்தாலும் இந்த உப்புண்டை அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். பெருங்காய ஸ்மெல்லு, கடலைப்பருப்பில் நிறைய தாளிச்சிருக்கனால நல்லாயிருக்கும் உப்புண்டை. இந்த அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் கட்டிக்கிட்டாலும் ஆகாது. அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கிண்டினா போதும். ரொம்பவும் கிண்டக்கூடாது, கல் மாதிரியும். ரொம்ப 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 உண்டை ஹார்டாகிடும். கொஞ்சம் இலவாக கிண்டிட்டு உண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான், உண்டை பிடிச்சிடலாம். தண்ணி காயட்டும். சூடாக இருக்கும். கையில் தண்ணி தொட்டு பண்ணிக்கலாம், எண்ணெய் தொட்டும் பண்ணிக்கலாம். ஆவியில் தானே வைக்க போகிறோம், அதெல்லாம் தண்ணியே தொட்டுக்கலாம். உண்டை ரொம்ப ரவுண்டாக வரணும் அப்படிலாம் இல்லை, நம்ம விருப்பம்தான். எப்படி வேணால் போடலாம். ரொம்ப ரவுண்டாக நம்ம டைட்டாக பிடிச்சாலும் உண்டை உப்பு உண்டை வந்து கல் மாதிரி ஆகிடும். சாதாரணமாக கடகடன்னு பிடிச்சி போட்டுடலாம். அழகு பார்த்தோம்னாலும் ரொம்ப கல் மாதிரி பிடிச்சோன்னா கல் மாதிரி ஆகிடும். ரொம்ப பால் மாதிரி இருந்ததுன்னா லேசாக பிடிச்சி போடணும். இட்லி குண்டால் தண்ணி காயட்டும். இப்போது நம்ம அதெல்லாம் வச்சிடலாம். உப்புண்டியை ஒரு தட்டு வச்சுட்டு உப்புண்டியை அடிக்கிடலாம். 15 நிமிஷம் வேகட்டும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. 15 நிமிஷம் வேகணுங்க. வெந்துச்சுங்க. இப்போ பவுலில் போட்டுடலாம். பாருங்கள், உப்புண்டை வெந்துச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.